நேற்று சொன்ன மாதிரியே தமிழ்நாடு முழுக்க தளபதி புரட்சி நடந்தது. இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஒரு தனி மனுஷனா நின்று மாற்ற முடியும் நிரூபித்த ஒரே தலைவன் தளபதி விஜய் அவர்கள் தான். தமிழ்நாடு அண்டை மாநிலம் உலகம் முழுக்க இருந்து வந்து நேற்று அரசியல் புரட்சி முதல் முறையாக 85% தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இவ்வளவு பஸ் நெருக்கடி, எஸ்ஆர்ல பாதி பேர் வேணுக்குன்னு தூக்குனது, இது ரெண்டுமே நடக்காம ப்ராப்பராக நடந்துச்சுன்னா 91லேருந்து 95% ஆயிருக்கும். நீ ஒரு இஸ்லாமியன், அதை தாண்டி நீ எதற்காக இவ்வளவு அரசியல் கட்சி இருக்குமோ தளபதியில் போய் நின்னுன்னு கேட்டாங்கல்ல. நான் ஏன் தளபதி நின்று இன்னைக்கு தெரிஞ்சா உங்களுக்கு, ஒரு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு தேர்தல் புரட்சி ஏற்படுத்தி ஓட்டுக்காக நாடு கடந்து வர வச்சு ஓட்டு போகிறதே வெளியில் சொல்ல பயந்த அத்தனை பேரும் ஒரே ட்ரெஸ் கோடு, ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே ட்ரெஸ் கோடில் போட்டு நின்று எங்கள் அண்ணனு தாண்டா ஓட்டு போட போகிறேன், தளபதி தாண்டா போட போகிறேன்னு சொல்லி செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரே தலைவர். எனக்கு தெரிந்து இப்போ ஊடகத்துறையில் நம்ம அரசியலில் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிறோம். ஊடகத்தில் எல்லா நண்பர்களையும் நமக்கு தெரியும். யாருக்கு போட்டீங்க அப்படின்னு, விஜய் அவர்கள் தான் போட்டோம் அப்படின்னா. என்ன அது, நான் ஒன்று நீயா பேசி அதுன்னு பாட்டு பால நக்கல் பண்ணுறேன். என்ன திடீர்னு தளபதி விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போட்டுருக்கீங்க? ஏன்னா எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குல்ல, நாங்கள் அடுத்த தலைமுறை பற்றி யோசிக்கணும்ல, அந்த ஒரே நோக்கம் தான் அப்படின்ட்டு. இவங்க வந்து சர்வே எடுத்தாங்களே, அதில் இதெல்லாம் கிடையாது. இல்லை, அஜித் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக சொல்லி ஒரு வதந்தி பரப்புனாங்க தெரியுமா? அரசியல் மாற்றம் தேவையா அப்படின்னு கேட்டும்பொழுது நோண்டின்னு அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதை ஒருத்தன் ஒரு கேள்வின்னு கொண்டு போய் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்குறான். நம்ம தான் ஏற்கனவே ரொம்ப விவரமாச்சே, காசிப்பம் பாத்திரங்கள் கப்பு கொடுத்ததே வாங்கிட்டு அவனுக்கு அரசாங்க வேலை கொடுக்கலான்னு முயற்சி எடுத்தவங்க தானே, சரியா தானே சொல்லியிருக்காரு அஜித். இவங்க தருதலைங்க நம்மளை வச்சு ஒரு வேலையை பார்க்குறாங்கன்ட்டு உடனே அறிக்கை கொடுக்க சொல்லி வந்து அஜித் அவர்கள் சொல்லவே இல்லை. இப்போ உடனே நம்ம வாரியர்ஸ் இங்கே வான்னு கூப்பிட்டு ஒரு செருப்பு வாயில் கப்பு கொடுத்து இன்னொரு செருப்பு அடித்த மாதிரி எனக்கு டவுட் வருது. எப்படி அடிச்சாங்கன்னா, ஒத்தாள் ஒண்ணுக்கு போகாத குறையா வந்து கரூர் பக்கமே வரல. யாருன்னா அவரு? கரூர் பக்கமே கால் வைக்காம ஓடி போனது யாரு? 10 நிமிஷம் வந்து கூட உன்னால ஓட்டு போட்டு புடுங்க முடியாது, நீ என்ன நாட்டுக்கு புடுங்க போற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. நாளைய தீர்ப்பு என்ன என்பதை நீதிபதியாக நின்று நம்ம இன்னைக்கு ஓட்டு போட்டு தீர்ப்பு எழுதியிருக்கிறோம். அப்போ நாளைக்கு நல்ல சர்க்கார் உருவாகும். திமுக காரன் சொல்றான் நம்ம 2 பேரும் பங்காளி. யார் பேசுறது? சாட்டை துரைமுருகன். நம்ம 2 பேரும் பங்காளி, நீங்க விஜய் அடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அதனால நான் விஜய் தான் அடிப்பேன். நீ 15 வருஷம் ஒன்றும் புடுங்க துப்பு கிடையாது. இந்த வாட்டி எலெக்ஷன்ல நீ நிக்கல. ஏன் நிக்கல? உனக்கு நிக்கல. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் தேவா. அண்ணா, நேற்று வந்து நீங்க சொன்ன மாதிரியே ஒரு புரட்சி என்னால் பார்க்க முடிஞ்சதுண்ணா. அது என்ன மாதிரியான புரட்சின்றது உங்க வயலில் சொல்ல நான் விரும்புகிறேன். தளபதி புரட்சி நேற்று சொன்ன மாதிரியே தமிழ்நாடு முழுக்க தளபதி புரட்சி நடந்தது. உண்மையாலுமே இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஒரு தனி மனுஷனா நின்று மாற்ற முடியும் நிரூபித்த ஒரே தலைவன் தளபதி விஜய் அவர்கள் தான். தம்பி, சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து தற்போதைய வரைக்கும் எத்தனை அரசியல் தலைவர் நம்ம பார்த்துட்டோம். காமராஜர் கக்கன்ல ஆரம்பிச்சு கலைஞர் மகன் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பேரன் வரைக்கும் பேரனை எவனும் பார்க்க மாட்டான் அரசியல் காலத்தில். அடித்து சொல்கிறேன், பேரனுக்கு இடமே கிடையாது. தளபதி வந்துட்டார், அதைத்தான் சொல்ல வந்தேன். கிட்டத்தட்ட இத்தனை தலைவர்கள் வந்த பிறகும் எந்த தலைவனுக்கும் எந்த தலைவனாலும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சாதித்தவர் யாருன்னா தளபதி விஜய் அவர்கள். ஏன்னா இளைஞர்களை அரசியல்படுத்திட்டார். இளைஞர்களை அரசியலுக்குள்ள வாங்கன்னு சொன்ன ஒரு விஷயம்தான் தமிழ்நாடு அண்டை மாநிலம் உலகம் முழுக்க இருந்து வந்து நேற்று அரசியல் புரட்சி முதல் முறையாக 85% தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இவ்வளவு பஸ் நெருக்கடி, போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுத்தி கொடுக்காம செஞ்ச பிறகும் அதெல்லாம் நடந்துருந்துச்சுன்னா எஸ்ஆர்ல பாதி பேர் வேணுக்குன்னு தூக்குனது, இது ரெண்டுமே நடக்காம ப்ராப்பராக நடந்துச்சுன்னா 91லேருந்து 95% ஆயிருக்கும். ஸோ ஒரு தனி மனிதன் இவ்வளவு பெரிய அரசியல் மாற்றத்தை நிகழ்த்திருக்காருன்னா தளபதி விஜய் மட்டும்தான். அதை நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, இதுல வந்து தளபதிக்குலாம் எந்த ரோலும் கிடையாது, எஸ்ஐஆர் பண்ணிட்டாங்க, இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாயிருச்சு, அதுல இவருக்கு எந்த ரோலும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த ரோலும் கிடைக்காம தான் நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இளைஞரும் அழுது வீடியோ போடுறாங்க. என்ன அழுது? இளைஞரும் பெண்களும் சரி, எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட முடியல, என் பேரை தூக்கிட்டாங்க, எங்கள் அண்ணனுக்காக ஓட்டு போட முடியல, எங்கள் பஸ்ஸு கிடைக்கல, ட்ரெயின் கிடைக்கல. தம்பி, பஸ்ஸு கிடைக்காம ஒரு ஓட்டு போடுறதுக்காக சாதாரணமாக வீட்டில் இருந்து தூங்கிட்டு மதியானம் சாயங்காலம் ஓட்டு போடலாம்னு நினச்சி பல பேர் வரைக்கும் ஓட்டே போடல. 60% வரைக்கும் போலிங்காக இருந்த இடத்துல 75%னாக்கா தளபதிக்கு ஓட்டு போடுவதற்காக கிடைச்ச லாரியில் ஏறி போனானுங்க. புரியுதா? ஆடு மாடு கொண்டு போவாங்கல்ல, அதில் வந்து அவன் டிரைவர்கிட்ட கேட்டு ஃப்ரண்ட்டில் உட்காந்து போனது, காய்கறி வண்டியில் போனது, டாடா ஏசியில் போனது, ஆட்டோவில் போனது, பைக்கிலேயே இங்கேருந்து 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி லாங் ட்ராவல் போனது, அத்தனை தளபதி மட்டும் தான் நடந்துச்சுடும் பொழுது ரோல் இல்லைன்றாங்க. இந்த பஸ்ஸில் பின்னாடி இந்த லேடர் வந்துருமா, அதில் தொங்கிட்டு போகிறாங்கன்னா எவ்வளவு அமைதிருக்கு. என்னன்னா இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவங்க உயிர் அதை கூட அவங்க வந்து துச்சமாக மதிச்சு நான் ஓட்டு போட்டே அவனு போகிறாங்க பாருங்க. அதை நான் வந்து எப்படி என்னால் புரிஞ்சிக்க முடியல. எஸ்,
பட் அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு முன்னாடி நான் வந்து குறிப்பாக இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னாக்கா தனிப்பட்ட முறையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னாச்சு அப்படின்னா இல்லை தம்பி, இவ்வளவு அரசியல் தலைவர்கள் இருந்த பிறகும் நம்ம வந்து ஏன் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்தோன்னு ஒன்று இருக்குல்ல. எல்லாரும் கேட்டாங்களே, நீ ஒரு சிறுபான்மைய மக்கள், நீ ஒரு இஸ்லாமியன், அதை தாண்டி நீ எதற்காக இவ்வளவு அரசியல் கட்சி இருக்குமோ தளபதியில் போய் நின்னுன்னு கேட்டாங்கல்ல. நான் ஏன் தளபதியில் நின்று இன்னைக்கு தெரிஞ்சா உங்களுக்கு, மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கத்தையும் மாநில ஆளக்கூடிய அரசாங்கத்தையும் தைரியமாக திராணியோடு நின்று இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளத்தை அரசியல் படுத்தி ஒரு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு தேர்தல் புரட்சியை ஏற்படுத்தி ஓட்டுக்காக நாடு கடந்து வர வச்சு ஒவ்வொரு மக்களும் கண்ணீர் சிந்தி உணர்வுபூர்வமாக எங்கள் அண்ணனுக்காக ஓட்டு போட போகிறேன்னு ஓட்டு போகிறதே வெளியில் சொல்ல பயந்து அத்தனை பேரும் ஒரே ட்ரெஸ் கோடு, ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே ட்ரெஸ் கோடில் போட்டு நின்று எங்கள் அண்ணனுக்கு தாண்டா ஓட்டு போட போகிறேன், என் தளபதி தாண்டா போட போகிறேன்னு சொல்லி செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரே தலைவன். அதுக்காக முதல்ல தளபதி அவர்களுக்கு நன்றியும், அவருக்கு பக்கபலமாக அவர் என்ன நினைக்கிறான்றதை கண்ஜாடையிலே புரிஞ்சுக்கிட்டு தளபதியாக இருந்த எங்கள் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஒருத்தர் முழுசாக ஒரு விஷயத்த சொன்னார், நம்பினார்னாக்கா அது ஜான் சார். ஓகே, அவர் டே 1லேருந்து சொன்னார், இஸ் எ கல்ட். தளபதி விஜய் அவர்களை நீங்கள் சாதாரணமாக இட போடாதீர்கள். எல்லாருக்கிட்டையும் அவர் சொல்கிற வார்த்தை, நீங்கள் சாதாரணமாக இட போடாதீர்கள், இந்த எலெக்ஷன் வரலாறு காணாத ஒரு புரட்சியாக இருக்கும், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொன்னார். அது அப்படியே நடந்துச்சு. அதுக்காக ஜான் சாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தளபதி ஆனந்த் ஐயாவுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு பேருக்கு கூட எப்போ கூப்பிட்டாலும் எந்த நேரம் நான் வந்து ஃபோன் பண்ணாலும் நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் ராஜ்மோகன் பிரதருக்கு ஃபோன் பண்ணுவேன். எடுப்பார். எங்கே திரும்ப இருப்பார்? அங்கே இருப்பார், வேலை செஞ்சுட்டு இருப்பார் ஆஃபீஸில், களத்தில் ஆஃபீஸில் பனையூர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பார். ஆச்சரியமாக இருக்கும். என்ன பிரதர் மணி 2 மணி பிரதர்னு. ஆமாம் பிரதர், உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர் தேர்தலுக்காகன்னு சொல்லுவார். அப்போது எவ்வளோ பெரிய உழைப்பு பாருங்கள். நைட்டு 2 மணி 3 மணின்னு இருந்து விடிய காலையில் போன சம்பவம்லாம் நிறைய நாட்கள் தொடர்கதையாக இப்படி தான் உழைச்சாங்க. ஸோ இந்த நீண்ட உழைப்பு இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால முதல்ல தளபதி அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் ஜான் சாருக்கும் சகோதரர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றி. இப்போ விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார் பார்த்தீங்களா? அந்த அறிக்கையில் இப்போ நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு நான் சொல்கிறேன். அரசியல்னா ஏதோ இந்த அனுபவசாலிகளுக்கு மட்டும்தானா அப்படின்றத விட்டுட்டு இன்னைக்கு எல்லாருமே அரசியலுக்கு வந்துட்டாங்க. அது வந்து ரொம்ப பெருமையாக பேசினார். நல்லா இருந்துச்சுண்ணா அது. அதாவது எட்டாக்கனியாக இருந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல. எட்டாக்கனியாக இருந்த அரசியலை, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப மெத்தப்படுத்த வேணும், பெரிய பணக்காரன் மட்டுமே அரசியலுக்குள்ளே போக முடியுமான்ற ஒரு சூழல்லாம் உருவாக்கி இவனுங்க டிசைனாக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அரசியலுக்குள்ளே. அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளேனா ரவுடிசம் பண்ணுறது தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே வெறும் கட்ட பஞ்சாயத்து செய்ய தெரிஞ்சவங்களாம் இருக்கலாம், ரொம்ப பெரிய பணக்காரன் தான் இருக்க முடியுன்ற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் உடைச்சார். சாமானிய வீட்டு பிள்ளைகள் அரசியல் களத்திற்குள்ளே வருவதற்கான வித்திட்ட ஒரே தலைவன் தளபதி விஜய். எல்லாரும் சொன்ன விஷயம் ஒரு என்ன தெரியுமாண்ணா, 234 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அது வேணாம், அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. மற்ற நிறைய தொகுதியிலேயே இது நடக்கும்ன்ற மாதிரி சேலஞ்சாக சொன்னாங்கன்னா, ஆனால் யாருமே அது நவரலண்ணா. அது வந்து விஜய் அவர்கள் மேலே வச்சிருக்க அந்த விசுவாசத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அன்பு தம்பி, நீங்கள் விசுவாசம்னா அதை தாண்டி ஒரு அன்பு சேர்ந்துருக்கும் பொழுது உங்களால் வந்து அவங்கள விலைக்கு வாங்க முடியல. நீங்கள் இவ்வளவு கேண்டிடேட் இருந்தாங்கல்ல, அவங்கள வந்து எல்லாருமே சொன்னது வேட்புமனு தாக்கல் செஞ்சு வேட்புமனு நிறைவேறதுக்குள்ளேயே வாபஸ் வாங்குவாங்க, இவங்க அப்படி ஆயிடுவாங்க இப்படி ஆயிடுவான்னு சொல்லும்பொழுது ஒருத்தரும் செய்யலையா. அதேமாரி தளபதி அவர்கள் அவர் கொடுத்தது லெட்டரில் எனக்கு ரொம்ப இன்னொரு விஷயம் பிடிச்சது, இந்த குட்டீஸ்க்கு நன்றி சொல்லியிருந்தாங்க விஜய் மாமா. ஏன்னா இதை அவர் ஏன் நன்றி சொன்னார் நான் சொல்லட்டுமா? அதற்கு நான் ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறேன். இன்றைக்கி நேற்று நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இந்த குட்டீஸ்க்கு அவர் நன்றி சொன்னார்ல, எனக்கு தெரிந்து இப்போ ஊடகத்துறையில் நம்ம அரசியலில் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிறோம். ஊடகத்தில் எல்லா நண்பர்களையும் நமக்கு தெரியும். அதில் அதிமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய சேனல்ஸ் யாருன்னு தெரியும், பிஜேபிக்குன்னு இருக்க சேனல்ஸ் யாருன்னு தெரியும். அதிலெல்லாம் வேலை செஞ்ச பல நபர்கள்ட்ட நான் பேசும் பொழுது அவங்க சொன்னது ஓட்டு போட்டிகள்னு கேட்டப்போ, ஓட்டு போட்டோம் உங்களுக்கு தான் போட்டோம் அப்படின்னா, கம்மகேன் அப்படின்னு ஓட்டு போட்டோம் தளபதிக்கு தான் போட்டோம் அப்படின்னாங்க. நான் ஒன்றே வேணுக்குன்னு சரி இவங்க தான் வம்பு கும்பலுக்கிறதுக்காக பேசுவாங்களான்றது கூட, யாருக்கு போட்டீங்க அப்படின்னு, விஜய் அவர்களுக்கு தான் போட்டோம் அப்படின்னு. என்ன அது நான் ஒன்று நீயா அதுன்னு பாட்டு பால நக்கல் பண்ணுறேன். அவங்க வந்து இல்லை உண்மையாலுமே போட்டேன் சார் அப்படின்னாங்க. என்ன திடீர்னு தளபதி விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க? ஏன்னா அவங்க அதே சித்தாந்தத்துக்குள்ளே இருக்கிற ஆட்கள் அப்படின்னும் பொழுது கேட்கும்பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குல்ல, நாங்கள் அடுத்த தலைமுறை பற்றி யோசிக்கணும்ல, அந்த ஒரே நோக்கம்தான் அப்படின்ட்டு. இன்னொருத்தவங்க சொன்ன பொழுது அவங்க சொன்னது, அவங்க ஒரு பெண்ணு, அவங்க சொன்னது, என் பையனும் பொண்ணும் அடம் பிடிச்சிதுங்க,
தளபதிக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும், விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி 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 அவ்வளவு அடம் பிடிச்சி நான் வந்து சரி பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் மனசில் வச்சுட்டு பிள்ளைகள் சொல்கிறதையும் நம்ம கேட்டு நான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிரமிப்பும் ஆச்சரியமும் ஏற்படுத்துச்சு. ஏன்னா இவங்க வந்து சர்வே எடுத்தாங்களே அதில் இதெல்லாம் கிடையாது. தெரியுதுங்களா? இவங்க கேல்குலேஷன் சர்வே எல்லாத்தையும் உடைச்சது இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரே ஒரு மனுஷன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தை மாற்றி இருக்கிறாரு இந்திய அரசியல் வரலாற்றிலேயே. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா இவனுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க தம்பி, இந்த நடிகர் வந்து இந்த மாதிரி பல நடிகர் அரசியல் வந்தாங்க, சிரஞ்சீவி வந்தாரு, தமிழ்நாட்டுல சிவாஜி வந்தாரு, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, இவங்கெல்லாம் நிலைக்கவே இல்லை, இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாது சொன்னாங்களா. நம்பர் 1. நம்பர் 2, இந்த ட்ரெஸ் கோடு காக்கி பேண்ட் வெள்ளை சட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா ஜெகன்மோகன் போட்டாரு, அவரும் போட்டாரு, இவர் என்ன புதுசாக செஞ்சாருனாரா, அதே மாதிரி தான் தளபதியும் போட்டாருன்னு இவங்க சொன்னானுங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை நடிகன் வந்தாலும் ஆனால் இந்த ஒற்றை நடிகன் சொல்லக்கூடிய தளபதி விஜய்க்கு தான் இவ்வளவு பெரிய செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் அண்ணனா பிள்ளையா மதிக்கிற அளவுக்கு அவர் வந்திருக்காரா. நீங்கள் யார் வேணாலும் காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை காலங்காலமாக போட்டுக்கலாம். ஆனால் தளபதி விஜய்னு ஒரு மனுஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு முழுக்க போட்டுச்சா. இப்போது எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு அதை போடுவாங்கன்றதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சிஎம்மும் நேற்று தான் போட்டு வந்தார். தம்பி அவரை விட்டுருங்க தம்பி, எக்ஸு தம்பி, அவர் தூக்கி போடுங்க. நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போனதில் இவர் ஒரு விஷயம் செஞ்சால் செய்கிறாங்கல்ல. நீங்கள் சிஎம் போடுறதுலாம் ஒரு கணக்கில்னு வச்சிங்களா. ஏன்னா இவர் ட்ரெஸ் போடுவார், கண்ணாடி போடுவார், வீடியோ போடுவார், இவர் ரேம்ப் வாக் நடந்தால் அவர் ஒரு வாக்குன்னு ஒன்று நடப்பார், புரியுதுங்களா. இவர் செல்ஃபி எடுத்தால் அவர் செல்ஃபி எடுப்பார், பசங்க நம்ம துண்டு தூக்குனா அவங்க துண்டு தூக்குவாங்க, அது காப்பி, புரியுதுங்களா. சொந்தமாக ஒரு யோசனை இல்லாமல் நேற்று கூட கேவலமாக ஒரு வேலை செஞ்சாங்க. என்ன தெரியுமா, என்னாச்சு? இல்லை அஜித் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக சொல்லி ஒரு வதந்தி பரப்பினாங்க தெரியுமா. அரசியல் மாற்றம் தேவையா அப்படின்னு கேட்டும்பொழுது நோண்டின்னு அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதை ஒரு அவதூறு பரப்பி அதை ஒருத்தன் ஒரு கேள்வின்னு கொண்டு போய் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்குறான். இவர் நம்ம தான் ஏற்கனவே ரொம்ப விவரமாச்சே, காசிப்பம் பாத்திரங்கள் கப்பு கொடுத்து வாங்கிட்டு அவனுக்கு அரசாங்க வேலை கொடுக்கலான்னு முயற்சி எடுத்தவங்க தானே. உடனே சரியா தானே சொல்லியிருக்காரு அஜித். இவர் உடனே அதை ஒரு நியூஸ் கார்டை எடுத்து எல்லாத்துலேயும் வைரல் உட்காந்து பார்த்தாரு தலை. ரைட்டு, இவங்க தருதலைங்க நம்மளை வச்சு ஒரு வேலையை பார்க்குறாங்கன்ட்டு உடனே அறிக்கை கொடுக்க சொல்லி உடனே அவரோட மேனேஜர் சுரேஷ் வந்து அப்படி வந்து அஜித் அவர்கள் சொல்லவே இல்லை. ஓகே, அப்போது உடனே நம்ம வாரியர்ஸ் இங்கே வான்னு கூப்பிட்டு ஒரு செருப்பு வாயில் கம்பு கொடுத்து இன்னொரு செருப்பு அடித்த மாதிரி எனக்கு டவுட் வருதுண்ணா. எப்படி அடிச்சாங்கன்னா இல்லை அப்படி கிடையாது. அதிமுக கூட்டத்திலாம் பார்த்துருப்பீங்க, அந்த அஜித் அவர்களோட போர்ட்ரேட் வந்து எடப்பாடிக்கு கிஃப்ட் எல்லாம் பண்றாங்க. அப்பெல்லாம் பேசாத மனுஷன் பரபரப்பா போயிட்டு இருக்கு, யாரோ ஒருத்தருக்கு சாதகமா போயிட்டு இருக்கிறத புரிஞ்சுட்டு உடனே அறிக்கை கொடுக்குறாரா. எஸ் நீங்க கரெக்டா எடப்பாடி அவர்கள் கையில எத்தனை முறை எடப்பாடியும் அஜித் அவர்களும் சேர்ந்து உட்கார்ந்த மாதிரி எல்லாம் போட்டோ கொடுத்தா இருக்கு, அது வைரல் ஆச்சு, எல்லாத்தையும் அவர் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தார். சரி போங்க, அம்மா வந்து அஜித் ஒரு புள்ள மாதிரி பார்த்தனால சரி ஏதோ இருக்கட்டும்னு அமைதியா போனார். ஆனால் திமுக அதை எடுத்து ஒரு அரசியல் செஞ்சு அதை அவங்களுக்கு சாதகமா பண்ணும் பொழுதுதான் குர்ரா அறிக்கை முடிச்சா. அதாவது என் நண்பனுக்கு நான் இருக்கேன்றதை ஒவ்வொரு இடத்துலையும் அவர் காமிச்சிட்டே இருக்காரு. இதே மாதிரி அஜித் இதை சொன்னார் அதை சொன்னார்னு இதோட 3வது வாட்டி இது வந்து எல்லாத்துக்கும் இதே மாதிரி அறிக்கை கொடுத்தாரு. ரைட்டா முடிச்சு விட்டாரா. அப்போது தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள தளபதி விஜய் அவர்கள் வந்த பிறகு இவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்குன்றது மகிழ்ச்சியான விஷயம். அதையும் தாண்டி அஜித் அவர்களுக்கு ஒரு பாராட்டையும் நம்ம தெரிவிக்கணும். ஆளா போயிட்டு ஓட்டு போடுவார்ண்ணா எப்பவுமே. அதுக்கு முன்னாடி பெஸ்ட்டுண்ணா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அடுத்தபடியா ஆளா போய் ஆப்பு வைப்பாரு. இந்த முறை நான் அப்படிதான் பாக்குறேன். முதல்ல வந்து திமுகவுக்கு ஆப்படிச்சுட்டு போயிட்டாரு கம்முன்னு. ஓகே, இந்த வாட்டி இந்த இளைஞர்கள் எல்லாம் ஓட்டு போட்டு வராங்களா, வெளிப்படையா நான் இவருக்கு தான் போட்டேன், தளபதிக்கு தான் போட்டேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்ட முதல் தேர்தல் இதுதான். என்னைக்குமே நான் திமுக போட்டேன் அதிமுக போட்டேன் வெளில இது வரைக்கும் சொல்லி யாரும் பார்த்தது சொன்னாக்கா இவங்க வந்து அவங்கள வம்புழுக்கிறது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கரண்ட் கட் பண்றது, அந்த வாட்டர் கனெக்ஷன் பிரச்சனை பண்றது, கவுன்சிலரை வச்சு இந்த மாதிரி குடைச்சல் கொடுக்கறது, இந்த மாதிரி பல வேலைகள் செஞ்சிருக்காங்க, பல கம்ப்ளைண்ட் இருக்கு. அதனால வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த முறை காலையில் அலாரம் வச்சு இருந்துருச்சாங்க தம்பி. நான் அதான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு அது ஒரு பேக்கேஜாக விற்கிறான் தம்பி. காக்கி கலர் பேண்ட் வெள்ளை கலர் சட்டை ஒரு காப்பு, அது ஒரு பேக்கேஜாக பேக் பண்ணி விற்கிறாங்க. காலையில் அலாரம் வச்சு எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடணும், ஆண்களும் பெண்களும் அதே உடை அணிஞ்சு அப்படியே ஊர் முழுக்க அங்கங்கன்னு வரும்போது தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு மாற்றத்தை பார்க்க முடிஞ்சு. அதாவது எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் நிற்கிறோம்டா, அவர் மீது நீங்கள் எவ்வளோ அவதூறு பரப்பி என்ன செஞ்சாலும் சரி எங்களை தாண்டி தானே நீங்கள் அவ்வளோ தொட முடியும்னு மக்கள் நின்னாங்கல்ல. அதுக்காக தான் தளபதி விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்கு. அவர் சொன்ன வார்த்தை, விஜய் வெளியில வா, விஜய் வெளியவான்னு கூப்பிடுற. எலெக்ஷன் அன்னைக்கு காலையில் என் தம்பியும் தங்கியும் வெளியில் வருவாங்கடா, அன்னைக்கு நீ செத்தன்ற மாதிரி. அப்படி அவர் சொன்னதுக்கப்புறம் மொத்த பேரும் வெளியே வந்தாங்களா. ஒத்தாலும் ஒன்றுக்கு போகாத குறையா வந்து கரூர் பக்கமே வரல. யாருன்னா அவரு? கரூர் பக்கமே கால் வைக்காம ஓடி போனது யாரு? மிஸ்டர்
அவர் தான் தொகுதியில வேலை பிஸியா இருந்திருப்பாரு. 10 ருபீஸ் வாங்குறது இல்லையா? ஜெயிக்கிறது இல்லைண்ணா, என்ன தம்பி? ஜெயிக்கிறது இல்லை, களப்பணி. ஓ சாரி, அதுக்கப்புறம் களப்பணி ஆற்ற முடியாதுல்ல, மக்கள் எல்லாம் ஓட்டு போடுறாங்களான்னு பாக்குறாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு 10 நிமிஷம் வந்து கூட உன்னால ஓட்டு போட்டு புடுங்க முடியாது, நீ என்ன நாட்டுக்கு புடுங்க போற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க மக்கள். ஒரு 10 நிமிஷம் ஜனநாயக கடமை ஆற்ற முடியாத நீ என்னத்தை கழட்ட போற? கரூர்ல அடிச்சு அடி சாவு மணி தம்பி, சாதாரண மணி கிடையாது. நீங்கள் கரூர் விஷயத்தை வச்சு தளபதி மீது அவதூறு பரப்புனதும் அந்த மக்களுக்கு கொடுத்த இடையூறை உயிரை பறி கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்த நபர்களும் சாட்சியா நின்று சொல்லியிருக்கிறாங்க தம்பி. அந்த கோபம், அந்த வெளிப்பாடு 92% கரூர்ல மட்டும் போல அடினா நாயடி பேடி கரூர்ல கால் வைக்க முடியாத அளவுக்கு நீங்க தளபதியோட தம்பிகளும் தங்கைகளும் பொதுமக்களும் இறங்கி சாரையா ஓட்டு போனவனது தெரிஞ்சு போச்சு. ஊருக்குள்ள ஓட்டிங்க்கு நம்ம போலிங்க்கு போய் நான் அமைச்சர் நான் எம்எல்ஏன்ற பவுஸா வந்து எடுத்தோன்னே போய் ஓட்டு போட முடியாது, லைன்ல தான் நிக்கணும். 1000 கேமரா வரும், 1000 கேள்வி வரும், பொதுமக்கள் அப்படியே ஒவ்வொருத்தரும் பாக்குற பார்வையிலேயே நம்மள சரிச்சிருவாங்க. ஒருவேளை லைன்ல நின்று ஓட்டு போடுறப்ப மக்கள் யோசிச்சு ஐயோ இவர் மேல கோபம் வரும், அந்த விஷயத்த அவர் ஃபேக்டர் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பயம். கரூருக்குள்ள காலை வைக்கிறதுக்கு பயந்துகிட்டு பொதுமக்கள் மத்தியில வந்து நிக்க தயங்கல. நீ அன்னைக்கு 5 நிமிஷத்துல ஓடனே இல்ல, 5 நிமிஷத்துல ஓடி நின்றுக்கிட்டு அழுது சீன் போடுறேன், கூட ஒரு ஆளை வச்சுட்டு படிச்சு சொன்னான்னு கேட்ட 5 நிமிஷம் வந்து ஓட்டு போட துப்புல உனக்கு. நம்ம அன்னைக்கே சொன்னோமா, நீ விதியோட கூட மோது விஜயோட மோதாதுன்னு சொன்னோம். இன்னைக்கு கரூருக்குள்ள கால் வைக்க முடியல, நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் உங்களால் வந்து இப்படி உலாவிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக இந்த ரவுடிசம், அராஜகம், பொறுக்கித்தனம், ரவுடித்தனம் எல்லாத்தையும் முடக்கக்கூடிய வேலையை மக்களே கையில் முன்னெடுத்துட்டாங்க. ஏன் தெரியுமா? தீர்ப்பு எழுதக்கூடிய அதிபதியாக நீதிபதிகளாக அன்றைக்கு மக்கள் இருக்கிறோம். நீ நானுமே அன்றைக்கி நீதிபதிகள். யார் நாளைய தீர்ப்பு என்னன்றத புரிஞ்சா? நாளைய தீர்ப்பு என்ன என்பதை நீதிபதியாக நின்று நம்ம அன்றைக்கி ஓட்டு போட்டு தீர்ப்பு எழுதியிருக்கிறோம். அப்போது நாளைக்கு நல்ல சர்க்கார் உருவாகும். ஓகே, நாளைய தீர்ப்புக்கு இன்றைய நீதிபதிகள் மக்கள், நாளை முதல்வர் தளபதியா? அப்போ அதான் சொல்கிறேன், நல்ல சர்க்கார் உருவாகும்னு. நீ நல்ல சர்க்கார்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த கரூர் மேட்டர் பேசிட்டு இருந்தோம், நடுவில் ஒருத்தர் பேச பற்றி மறந்துட்டோம். யார் பார்த்தீங்களா? சேகர் பாபு ஆர்பரில் போட்டு அந்த ஆர்பர் தாவேக்கா வேட்பாளர் போட்டு அடிச்சிருக்கிறதா நியூஸ்லாம் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இறுதி கட்டம் அணையப்பூர் விளக்கு எப்பயுமே பிரகாசமாக எரியுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் உங்கள் ரவுடிசம்மை வச்சு நீங்கள் ஏதாவது செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் களத்தில் இறங்கி பொதுமக்களை மிரட்டுவது, பணம் கொடுக்குவது, பூத் கேப்சர் பண்ணக்கூடிய வேலையை செய்வதுன்னு சொல்லும்பொழுது சிக்கல் ஏற்படுதுன்னும் பொழுது அதன் மூலமாக நீங்கள் வந்து இத்தனைக்கும் அசோக் அவர்கள் வந்து அது வேட்பாளர் அசோக்ன்றவர் வந்து ஒரு அட்வொகேட்டும் கூட. அட்வொகேட். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய ரவுடிசம் அதே மாதிரி எழும்பூர் தொகுதியில் ராஜ்மோகன் அவருக்காக வேலை செஞ்ச நபர்களை விரட்டி அடித்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் அந்த புகைப்படமும் காணொலி எஸ் நிறையா இருக்குது. அப்போது தமிழ்நாடு முழுக்க தோல்வி பயம், நம்மளுடைய ஆட்சி முடியுது, அதிகாரம் முடியுதுன்ன பொழுது கோபம் ஏற்றுக்க முடியல. அதுக்கு உடனே ரவுடித்தனத்தை பண்ணுற இது ஒரு பக்கம் இருக்கா? இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது கூடா நட்பு கேடாய் முடியும்னு வாங்கல. அதான் உண்மை. கூடா நட்பு கேடாய் முடியுன்ற மாதிரி திமுக காரன் சொல்கிறான், நம்ம 2 பேரும் பங்காளி. யார் பேசுனது? சாட்டை துரைமுருகன். நம்ம 2 பேரும் பங்காளி, நீங்கள் விஜய் அடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அதனால் நான் விஜய் தான் அடிப்பேன். நீ 15 வருஷம் ஒன்றும் பிடுங்க துப்பு கிடையாது. இந்த வாட்டி எலெக்ஷன்ல நீ நிற்கலை. ஏன் நிற்கலை? உனக்கு நிற்கலை, அதான் உனக்கு சீட்டு கொடுக்கல. புரிஞ்சா? நீ நிற்கலையா? இது ஒரு பக்கமா? இப்போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பாபநாசம் வேட்பாளர் தங்கை அனிஸ் ஃபாத்திமாவை நிறமாச கர்ப்பிணின்னு தெரிஞ்சு வயிற்றுல அடிச்சிருக்காங்க. தம்பி என்னென்ன சொல்றீங்க? வயிற்றுல அடிச்சிருக்காங்க, புரியுதா? அவருடைய கணவர்கிட்ட காலையில் நான் பேசினேன். சரி. அவர் சொன்னாப்புல, இத்தனைக்கும் அவர் கணவர் ஒரு ஊடகவியலாளர். அம்சத்து வந்து எனக்கு நல்லா தெரியும். தம்பி நானும் பல நேர்காணல் உட்காந்து பேசியிருக்கிறோம். அவருடைய மனைவி தான் அவங்க. என்ன பிரச்சனை? உள்ளே வந்து திமுகவுடைய பேட்ச் போட்டு ஒருத்தர் நிற்கிறான், அது எப்படி நிற்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது காவல்துறை அவரை வெளியே அனுப்புகிறாங்க. வெளியே அனுப்பிச்ச உடனே அவங்க வெளியில் போன உடனே என்ன நடந்திருக்கு? காவல்துறை கேட்டாங்க, சரி நீங்கள் உரிய கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எழுதி கொடுங்கன்ட்டு. உடனே அவங்க உட்காந்து எழுதியிருக்காங்க. எனக்கு எதிராக நீ கம்ப்ளைண்ட் எழுதிக்கான்னு சொல்லி உடனே ஃபோன் போட்டு 200 ரப்பரை வர வச்சு, அதுலேயே அவங்க 200 தான் வந்திருக்காங்க, அதையும் நோட் பண்ணுங்க. ஆனால் 200 ரப்பர்கள் வந்து சரமாரி எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க அவ்வளோ அவசர சிகிச்சையில் ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ பேசும்போது அவர் சொன்ன விஷயம், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, குழந்தைக்கு ஏதாவது ரத்தக்கட்டு ஏற்பட்டிருக்கா, உள்காயம் அதிகமாக ஏதாவது ஏற்பட்டு ஏதாவது அப்படி இருக்க மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு அவர் என்கிட்ட ரொம்ப ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாப்புல. அப்போது அவர் ஒரு ஊடகவியலாளர், இவங்க வந்து ஒரு வேட்பாளர். ஆனால் இவங்களை எந்த அளவுக்கு வந்து தைரியமாக திமுக அடிக்கிறான் பாரு.
ஆனால் இதை பற்றி இந்த நொடி வரைக்கும் எவனும் நீங்கள் பேசலை. சீமான் அவர்கள் மட்டும்தான் உடனே பேசி எஸ்பி ஆஃபீஸில் அங்கே பேசியிருக்கிறாரு. இதை நீங்கள் உடனடியாக அவங்களை அரெஸ்ட் பண்ணாட்டி தமிழ்நாடு முழுக்க வந்து நாங்கள் உடனடியாக கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வாங்கன்ட்டு. அப்போது இது ஒரு பக்கம். என்னதான் அண்ணன் சீமானுக்கு வந்து நமக்கு ஒரு கருத்து முரண் இருந்தாலும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. வன்முறை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது விஷயம், அண்ணன் சீமானுக்காவது தமிழ் தேசியன்ற ஒரு உணர்வு இருக்குது தம்பி. அவர் ஏதாவது நல்ல விஷயம் நினைக்கிறாப்புல. ஆனால் கூட இருக்காங்க இப்போ 2 பேர் அவரை நாசம் பண்ணி அவரை முடிச்சு விட்டுட்டு கட்சியை கைப்பற்றுன்ற ஒரே குறிக்கோளை சுற்றிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இது ஒரு பக்கம்னாலும் நான் திமுக காரன்ட்ட கேட்குறேன், நீ தான் சிறுபான்மை பாதுகாவலரா இல்லைன்றீங்களா? செருப்பு பிஞ்சு போய் இனிமேட்டு அப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா எவனாவது நிறம் மாதம் கர்ப்பிணி பூனை நீ அடிக்கிறனாக்கா உன் கட்சிக்காரன் அடிக்கிறான், 2 வயசு குழந்தைய பாலிவன் பண்ண செய்கிறான், கிளவியை கொள்றாங்க, போலீஸ் மேலே கை வைக்கிற, பொம்பளை போலீஸ் மேலே கை வைக்கிற, வைரஸை கை வைக்கிற, இந்த ஞானசேகரன் இப்போ நடிச்சிட்டு இருக்கான் தெரியுமா, என்னை வந்து கொல்ல பார்க்குறான்னு அவன் ஒரு பக்கம் சீன் போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணா நியூஸ்ல போனவன் தானே கண்ணுக்குட்டின்னு ஒரு பரதேசி தான் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு மெயினாக இருந்துச்சு அங்கே அப்படின்னும் பொழுது எல்லாத்தையும் வதைக்கிறது, கொல்றது, வெட்டுறது. இன்னும் சொல்ல போனாக்கா ஊடகங்களை கொண்டு போய் கேமரா பண்ணிட்டு அடிச்சது யார்? இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடினது ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸரை வண்டி ஏற்றி லாரி ஏற்றி கொண்டாடுங்க கனிம வளம் திருடினாங்கன்னு சொல்லி. அப்போ இவ்வளவு அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக ஒரு கர்ப்பிணி பெண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை நீங்கள் அடிச்சுட்டு இஸ்லாமிய பெண்ணு அவள் நீ வந்து சிறுபான்மை பாதுகாவலன்னு சொன்னீங்கன்னா செருப்பு பிஞ்சு போயிடும். நம்பர் 1 சொல்லாதீங்க. இஸ்லாமியர்ல கடவுள்னு ஒருத்தர் சொன்னார். அவர் கடவுள்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமைச்சர் முன்னாள் அமைச்சர் என்ன தம்பி முட்டா பைய மாதிரி பேசக்கூடாது தம்பி. நீங்கள் மார்க்க விஷயத்தில் எதை பேசணுமோ அதான் பேசணும். நீங்கள் கொண்டு வந்து இங்கே மனிதரை கொண்டு வந்து கடவுளோட ஒப்பிட்டு நீங்கள் பேசுறதுன்றது வந்து எந்த எதுவுமே ஒத்துக்க முடியாது. நீங்கள் அந்த கடவுளோட இருங்கன்றீங்க. ஸ்டாலின் வீட்லேயே குப்பை ஓட்டிட்டு உட்காந்துரு, சேர்ந்து எங்கே போகணுமோ உங்களை வந்து மக்கள் அனுப்பிச்சி வச்சிருவாங்க. அது இப்போ அதான் நடக்க போகுதுன்னு வச்சுங்களேன். ரெண்டாவது விஷயம், இதில் நான் ரொம்ப கோட் பண்ணி பேச வேண்டியது நினைக்கிறது, சமூக நீதி பாதுகாவலன்றாங்க. ஓகேவா? இனிமேட்டு சமூக நீதி பாதுகாவலர் சிறுபான்மையின் பாதுகாவலர்னு எவனும் சொல்லக்கூடாது. இதில் எனக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மசூதியில் வந்து நீங்கள் வந்து தொழுகை நடக்கும் போது அந்த போன வெள்ளிக்கிழமை நான் தொழுகை போகும் பொழுது மசூதியில் நடந்த விஷயங்கள் சொல்லட்டுமா? என்னாச்சு? நிறைய மசூதிகளில் திடீர்னு அரசியல் பேச ஆரம்பித்தாங்க. ஓகே. திடீர்னு அரசியல்வாதியாக மாறி சில மசூதிகளில் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், அவங்க தான் சிறுபான்மையின் பாதுகாவலர்னு எப்படி திடீர் அரசியல்வாதியாக மாறி இமாம்கள். அரசியலே அங்கே பேசுவதற்கு உனக்கு அருகதை இல்லை. ஏன்னா அங்கே வந்து மார்க்க சம்மந்தப்பட்டது பேசணும். அரசியல் வந்து எப்படி பேசலாம்னாக்கா அரசியலை எப்படி ஒரு தலைவன் நின்று நடத்தணும் மார்க்க மதம் கற்பிச்சிருக்கு. புரியுதுங்களா? அப்போ அதன்படி நம்ம இருக்கணும். நமக்கு வரலாற்றில் எந்தெந்த தலைவர்கள் அரசியலை மிக நேர்த்தியாக கொண்டு போனாங்க, எவ்வளோ நீதியாக நேர்மையாக நடந்துக்கிட்டாங்கன்றதை நம்ம சொல்லணும். உமர் அவர்கள் ஆட்சியின் காலத்தில் எப்படி இருந்தது அரசியல், எப்படி அவர் நீதி தவறாமல் ஆட்சி செய்தார் உமர்ன்ற ஒரு கதை இருக்குது. நீங்கள் அதை பற்றி பேசுதுனால் திடீர் அரசியல்வாதியாக மாறி பள்ளிகளில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாக்கா திமுகவுக்கு ஓடு போடுங்கள், அவங்க தான் வந்து சிறுபான்மையின் பாதுகாவலன்னு சொன்ன ஒரு இமாம் கூட இந்த வெள்ளிக்கிழமை நான் போகிறேன் மசூதியில். ரெண்டாவது எல்லா முஸ்லீம் விசாரிக்கிறேன், இந்த சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த அனீஸ் ஃபாத்திமா என்ற ஒரு நிறமாச கர்ப்பிணியை திமுககாரன் அடிச்சிருக்கிறானே, இதை குறித்து யாராவது கண்டிச்சு பேசினேன்னா எவனும் பேசல. அப்படி பேசுங்க. யாரும் பேசல. ஏன் ஊர் உலகத்துக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியாதா? அப்போ திடீர் அரசியல்வாதியாக மாறி நீங்கள் அரசியல் பேசக்கூடிய இடம் அது மசூதி கிடையாது. நீங்கள் அதை முதல் தவிர்த்துக்கணும்ன்றது நான் வந்து ரொம்ப அரசியலாவே பார்க்கலையே. கர்ப்பிணி பெண்ணை அடிச்சிருக்காங்கன்னா அது அரசியலா கிடையாது, அவங்க ஆக்சுவலா கண்டிக்கணும்ல. நீங்க மனசாட்சியோட பேசணும்ல. அந்த புள்ள வந்து இப்ப தன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு ஏதாவது இருக்கும்னு பதச்சுக்கிட்டு அந்த புள்ள கண்ணீரோட வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கு இல்லையா? இந்த பாவம் நம்ம சும்மா விடுமா? இப்படி எத்தனை பெண்களுடைய சாபத்தையும் கண்ணீரையும் தமிழ்நாட்டில் வாங்குறீங்க, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும். இதைத்தான் சொல்கிறேன். இந்த போக்குன்றது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இதை கட்சியெல்லாம் இங்கே கிடையாது தம்பி. என்றைக்கு நீங்கள் கர்ப்பிணி பெண் மீது கை வச்சிட்டீங்களோ இதுக்கு பிறகு வந்து இங்கே வந்து இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. கர்ப்பிணி பெண் மீது பெண்கள் மீது கை வைக்கிறவன் எவனாக இருந்தாலும் அதை கண்டிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிற போது நிச்சயமாக இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். அவரை உரிய நேரத்தில் அந்த நபரை அரெஸ்ட் செய்யாட்டி நிச்சயமாக வந்து இந்த விஷயத்திற்கு இஸ்லாமியர் சார்பாகவும் ஜமாத்துகள் எல்லாம் கூட்டமைப்பெல்லாம் சேர்ந்து நாளைக்கு ஒரு பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்வதற்கான வழிவகை நிச்சயமா இருக்கு. ஓகே, நான் நிறைவா ஒரு கேள்வி. துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துபாய் போயிட்டு தான் ஒரு தகவல்லாம் வந்து. இப்ப துணை முதல்வர் சாரி திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல்லாம் முடிஞ்சிருச்சு. அவரும் மனுஷன் தானே, அவரும் சாதாரண மனுஷன் தானே. அவரு அப்படி சொல்றீங்களா? அவரும் மனுஷன் தானே சொன்னோன்னே சரி அவரெல்லாம் மனுஷனான்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம போயிட்டு ஒரு வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வரலாம் ஃபேமிலியோட கிளம்பிட்டாரு. நான் துபாய்க்கு. எங்கப்பா? துபாய் நினைக்கிறேன். அப்பயும் துபாயே தான் போவீங்களா? ஏன் போக கூடாதா? நல்ல இடம் அது, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், நல்ல இடம் தான்.
நல்ல இடம் தான். ஓகே, அங்க போயிட்டு ஒரு 10 நாள் ரிசல்ட்டுக்கு இன்னும் 10 நாள் இருக்குல்ல, ஜாலியா இருந்துட்டு வரட்டும். என்னது? அடுத்த முதல்வர் கூட போகலாம் வாய்ப்பு இருக்கு. இவர் துபாய் போகிறதான் பேச்சு. முதல்வர் அவர் பாவத்தை எங்கே வேணாலும் போயிட்டு போட்டுன்னு வச்சுங்களேன். சரி, குடும்பத்தோடு துபாய் போயிருக்கீங்க, நல்லபடியாக வெக்கேஷனை கொண்டாடிட்டு அடுத்து வந்து நம்ம எந்த நாட்டுக்கு பயணம் பண்ணலாம் ஏது பண்ணலான்றதுக்கான எல்லா ஒரு திட்ட வடிவம் போட்டார்னா, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஷூட்டிங் எடுக்கலான்றது ஒரு திட்ட வடிவம் போட்டார்னா அடுத்தடுத்து அந்த வேலையை பார்க்க கரெக்டாக இருக்கும். நான் முதலீடை கொண்டு வருவார் நான் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க என்ன ஷூட்டிங்ன்றீங்க? அவர் முதலீடு அங்கே தான் பண்ணி வச்சிருக்காரு. என்ன சொல்றீங்க? அது தெரியும், விசாரிச்சுங்க, சொல்லுவாங்க. சரி, அதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய விஷயம் பேசணும். எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம ரிச்சி சேனலில் பேசுகிற பதிவு இதுதான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம அதிகம் நிறைய பேச வேண்டியது இருக்குண்ணா. இப்போதைக்கு உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி தம்பி.